ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 6th புக்கில் உள்ள சோஷியல் சயின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து டிஎன்பிசி குரூப் 4 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் வந்து நெருங்கிருச்சு. அதாவது இன்னும் 120 நாள் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் படிக்க போகிறீங்க அப்படின்னோம்னா, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் வந்து படித்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம் அப்படின்னோம்னா, சோஷியலில் வந்து வரலாறில் மொத்தம் 4 லெசன் இருக்குது. ஃபஸ்ட் லெசன் வந்து வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அழகு 1 வந்து வரலாறு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கற்றலின் நோக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. வரலாறுனா என்ன, வரலாறோட சிறப்புகள் என்ன, வரலாற்றுக்கு முந்தைய கால மனித வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்வியல் முறைகள், அப்புறம் வந்து பாறை ஓவியங்கள், அப்புறம் வந்து வரலாறு மற்றும் வரலாற்று ஆராய்ச்சிகளின் முக்கியத்துவம், இதை பற்றிலாம் நம்ம வந்து இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கூல்லேருந்து தமிழினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாக்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து கான்வர்சேஷன் வந்து பேசுகிறாங்க. அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கதை மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அம்மா கேட்குறாங்க, இன்றைக்கி என்ன பாடம் படித்த அப்படின்னு சொன்னோன்னா, தமிழினி வரலாறுமா அப்படின்னா, இப்போ வரலாறுனா உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நடுப்புற நம்ம வந்து இந்த தகவல் பேழை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, அதை தெரிஞ்சுக்கலாம். அதாவது வரலாற்றில் வந்து அந்த காலம் வந்து வரலாற்றோட காலம் வந்து ஆண்டுகளில் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஆண்டை வந்து 2ஆக பிரிப்பாங்க. தட் மீன்ஸ் கிமு கிபி அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. கிமு அப்படிங்கிறது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி, அதை பொது ஆண்டில் சொல்லணும் அப்படின்னோம்னா பொது ஆண்டு முன்பு. கிபி அப்படிங்கிறது கிறிஸ்து பிறப்பிற்கு பின்பு. அதை பொது ஆண்டில் சொன்னோம்னா வெறும் பொது ஆண்டு அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். ஓகேங்களா? இதை மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அம்மா வந்து வரலாறுனா என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, வரலாறுனா என்ன அப்படிங்கிறது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. கால வரிசைன்னா இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இது கடந்த காலத்தில் இது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து வரலாறு. அதுக்கடுத்து இப்போ நம்ம அந்த கதைக்கிட்ட வரலாம். அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, வரலாறுனா என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா, தமிழில் என்ன சொல்கிறான், நான் வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உன் பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன, அப்பாவோட அப்பா பேர் என்ன, தாத்தாவா, அந்த தாத்தாவோட அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கேட்குறப்ப கொள்ளு தாத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வரைக்கும் அந்த பிள்ளைக்கு பேர் தெரியுது, கொள்ளு தாத்தா பேர்லாம் தெரியல. அப்போ அந்த பேரை வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. அடிக்கடி அப்பா சொல்லுவார்ல, ஒரு பேனாவை வச்சுக்கிட்டு இது வந்து எங்கள் தாத்தா யூஸ் பண்ண பேனா அப்படின்னு சொல்லியிருக்காரு, தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. தமிழினி சொல்கிறா, ஆமாம்மா அப்பா சொல்லுவார், ஒரு சின்ன மர பாக்ஸில் இருக்கும், அதை தானே சொல்கிறீங்க அப்படின்னா அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் அதை தான் சொல்கிறேன், அது வந்து ஒரு பழைய பேனா, அதை வச்சு நம்மளால் வந்து எழுத முடியாது, ஆனால் அப்பா வந்து அதை என்ன பண்ணுறாரு, இன்னமும் வந்து பத்திரமா வச்சுருக்காரு. அப்பாவை கேட்டோம்னா அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பழைய பேனாவை வச்சு தான் அவரோட தாத்தா வந்து நாட்குறிப்புலாம் வந்து நாட்குறிப்புலாம் எழுதியிருக்கிறாங்க, அதை வந்து உங்ககிட்ட காமிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாட்குறிப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து டைரியில் வந்து எழுதுவோம்ல, இன்றைக்கி நான் இந்த வேலையெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரிலாம் அந்த தாத்தா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலம் அந்த பேனா, அந்த நாட்குறிப்பு, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த காலத்தில் வந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து எழுத படிக்க வந்து தெரிஞ்சிருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? அதாவது இந்த 2 ப்ரூஃபை வச்சு தான் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது, அதாவது யூகிக்க முடியுது. ஓ, அவங்க பேனா வச்சுருந்தாங்க, எழுதுகிறாங்க, அப்போ அந்த ஊரில் கொஞ்சம் பேர் வந்து படிச்சிருந்துருப்பாங்க, எழுத படிக்க தெரியும் போல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இதை தான் வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த நாட்குறிப்பை வச்சு தான் இந்த காலத்தில் இந்த டேட்டில் இது நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு தமிழ்னு கேட்குது, நம்ம ஜஸ்ட்டு ஒரு நாட்குறிப்பை வச்சு நம்ம இவ்வளோ செய்தியை வந்து தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் தெரிஞ்சுக்க முடியும். இது வரலாற்றுக்கு வந்து முற்பட்ட காலத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள், ஓகேங்களா, அப்போல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னோம்னா, கற்கருவிகளை கொண்டு தான் வந்து அவங்க வாழ்ந்த காலத்தையும் அவங்களோட வாழ்க்கை நிகழ்வுகளையும் நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு கேட்குது, வரலாற்றுக்கு முந்தைய காலம் அந்த மக்களோட வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கிறதுக்கு வேறு என்னென்ன சான்றுலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கற்கருவின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இது மாதிரி வேறு என்னென்ன சான்றுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குது. நடுப்புற வந்து நம்ம இந்த தகவல் பேழை வருது, அதையும் நம்ம சைட் பை சைட் பார்த்துக்கலாம். இதில் வந்து வரலாறு அப்படிங்கிறது வந்து கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம படிக்கிறப்ப கிரேக்கம் அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்கும், நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே போனோன்னா நமக்கு வந்து இது மறந்துடும். நான் வந்து ஃபன்னியாக ஒன்று ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன், ஜஸ்ட் இது
க்ளூக்காக தான் சொல்கிறேன். இப்போ வரலாறு அப்படிங்கிறது வந்து அந்த கால வரலாறு, நாங்கள் அந்த காலத்துலலாம் அப்படி இருந்தோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு யார் சொல்லுவா? வயசான பாட்டிங்க கிழவிங்க இவங்க தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்க இதில் ஃபஸ்ட் லெட்டர் என்ன வருது? கீன்னு வருது. ஓகேங்களா? அப்போ இது வந்து எந்த சொல்லிலேருந்து வந்துச்சு? கிரேக்க சொல். ஏன்னா நமக்கு 2 சொல்லு தான் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கும், கிரேக்கமா இட்டாலியா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கீயை வச்சு நம்ம கிரேக்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சொல்லிலேருந்து பெறப்பட்டது? ஹிஸ்டோரியா. இதை வந்து நீங்கள் ஞாபகம் தான் வச்சாகணும். ஓகேங்களா? ஹிஸ்டோரியாங்கிறதுலேருந்து தான் வந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஓகேங்களா? இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அகழ்வாய்வு செய்யப்பட்ட முக்கிய இடங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். இதில் பழைய கற்காலம், புதிய கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து அந்த கதைக்குள்ளார வரலாம். அதாவது அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு, வேறு என்னென்ன சான்றெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பழங்கற்கால மனிதர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து எப்படி வேட்டையாடினாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து எங்கே வந்து தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மலை பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வந்து வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வேறு என்னென்ன சான்று இருக்குன்னு அந்த பொண்ணு கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த காலத்தில் உள்ளவங்களாம் வேட்டையாடினாங்கள்ல, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மலை பாறைகளில் அந்த குகை சுவர்லாம் இருக்குன்னா அந்த சுவரில் வந்து நம்ம வந்து கல்லை வச்சு அவங்க வந்து படம் வரைஞ்சிருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து இவங்க வந்து பாறை ஓவியங்கள்னு சொல்கிறாங்களா. அப்போ தமிழினி வந்து கேட்குறா, பாறை ஓவியங்களா? அதிசயமாக இருக்குது. பாறையில் வந்து பாறையில் எப்படி வந்து ஓவியம் வந்து தீட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, வேட்டைக்கு போக இயலாமல் குகைகளிலேயே சிலர் இருப்பாங்க. அதாவது எல்லாருமே வந்து வேட்டைக்கு போக மாட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்து குகைக்குள்ளாரே இருக்காங்க. அப்போ வந்து வேட்டைக்கு போனவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே நடந்தது என்ன என்பது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வர இயலாதவங்களுக்கு, இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், மொபைல் வச்சுருக்கிறோம், நம்ம வீடியோ எடுத்து அவங்களுக்கு காமிக்கலாம். ஓகேங்களா? அந்த காலத்துலலாம் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால வேட்டைக்கு போனப்போ என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்களுக்கு எப்படி கன்வே பண்ண முடியும், அந்த பாறையில் வந்து அவங்க வந்து ஓவியம் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் வேட்டைக்கு வராதவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, இப்படிலாம் அவங்க வேட்டைக்கு போயிருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி. நம்மளுமே இது யூகிக்க தான் செய்கிறோம். அந்த செவுத்தில் இந்த வரைஞ்சதை வச்சு ஒரு வேளை அப்படி இருக்கலாம், இல்லை பொழுதுபோக்குக்காக அவங்க வரைஞ்சிருந்துருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அவங்க அம்மா அப்படி சொல்கிறாங்க. நடுப்புற வந்து நம்ம தகவல் பிழை பார்த்துக்கலாம். நாணயவியல் அப்படிங்கிறது வந்து நாணயங்கள் பற்றிய படிப்பு. கல்வெட்டியல் அப்படிங்கிறது வந்து கல்வெட்டியல். நமக்கே தெரியும், கல்வெட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எழுத்துகள் வந்து பொறிச்சிருந்துருப்பாங்க. அப்போ அது எதை பற்றின படிப்பு? எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா பண்டைய மனிதர்கள், இங்கே பார்த்தீங்களா, இங்கே ட்ராயிங் வந்து எப்படி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இப்போ பண்டைய மனிதர்கள் வந்து குகைகளில் வாழ்ந்தபோது பாறைகளில் வந்து ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. இதுக்கு பேர் தான் என்னது, பாறை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, தன்னோட வாழ்க்கை பதிவுகளையும் வந்து பதிவு செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து தமிழினி வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா, அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, அந்த அவங்களோட வாழ்க்கை நிகழ்வுகளை நம்மளால் இப்போ தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தமிழினி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, சரியாக சொன்னேன், வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது வந்து கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுத்து முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம். இதுதான் முக்கியமானது. ஓகேங்களா? அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது வந்து கற்கருவி வந்து பயன்படுத்தினாங்க பார்த்தீங்களா, அதுக்கும் எழுத்து முறை, நம்ம பேனா பிடிச்சி எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அந்த எழுத்து முறையை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம், அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, வரலாற்றுக்கு முந்தைய காலம். இது ரொம்ப முக்கியமானது. வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது கற்கருவி யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நம்ம பேனா யூஸ் பண்ணி எழுதுகிறோம். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காலம் இருக்குதுல்ல, அதுக்கு பேர் தான் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து தொல்லியல் அடையாளங்களான என்னென்ன இருக்குது, கற்கருவி, புதைப்படிமங்கள், பாறை ஓவியங்கள், இதில் இருந்தெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், வரலாற்று தகவல்களை எல்லாம் பெறணும். ஓகேங்களா? அதாவது கற்கருவிகள், அவங்க யூஸ் பண்ண கற்கருவிகள், அப்புறம் வந்து புதைப்படிமங்கள்னால் நம்ம கீழே வந்து தோன்றப்ப அதுக்கு அடியில் வந்து ஏதாச்சும் நமக்கு கிடைக்கும், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் இந்த பாறை ஓவியங்கள், ஓகேங்களா, அந்த குகையில் அதெல்லாம் வந்து வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வச்சு நம்ம வரலாற்று தகவல்களை வந்து பெறுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அம்மா வந்து கேட்குறாங்க, வரலாற்று தொடக்க காலம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், வரலாற்றுக்கு முந்தைய காலம். இது வந்து வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தமிழினி என்ன சொல்கிறா, வரலாற்று முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் தான் வந்து வரலாற்று தொடக்க காலம். ஓகேங்களா? நமக்கு இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இதை நல்லா பார்த்துக்கோங்க.
முன்னாடி நம்ம பார்த்தது வரலாற்று முந்தைய காலம் அப்படிங்கிறது நம்ம கற்கருவி யூஸ் பண்ணதுக்கும் பேனா பிடிச்சி எழுதுறதுக்கும் நடுப்புற உள்ளது. வரலாற்று தொடக்க காலம் அப்படிங்கிறது வரலாற்றுக்கும் வரலாற்று முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம். ஓகேங்களா? அப்புறம் அம்மா சொல்கிறாங்க மிகச்சரி. இந்த காலத்தில் தான் வந்து என்ன இருந்துச்சு, எழுதப்பட்ட பதிவுகள் உள்ளது. இது வந்து கேட்பாங்க. அப்போ எழுதப்பட்ட பதிவுகள் வந்து எந்த காலத்தில் இருந்துச்சு? வரலாற்று தொடக்க காலம். ஓகேங்களா? வரலாற்று தொடக்க காலத்தில் தான் என்ன இருந்துச்சு? எழுதப்பட்ட பதிவுகள் இருந்துச்சு. ஆனால் அவற்றின் பொருளை இன்னும் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதோட நம்ம பொருளை நம்மளால் என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல. இப்போது வந்து நாம் நவீன கருவிகளுடன் மிக பாதுகாப்பாக வாழ்கிறோம். ஆனால் வேட்டையாடுதலை தொழிலாக கொண்டிருந்த பழங்கால மனிதர்கள் அப்படி பாதுகாப்பான சூழலை வந்து வாழல. நம்ம இப்போ வந்து சேஃபாக வாழ்கிறோம். ஆனால் அப்போ பழங்காலத்தில் வாழ்ந்தவங்க வந்து பாதுகாப்பான சூழலை வாழல. ஏன்னு கேட்டோம்னா அவங்களாம் வந்து குகைக்குள்ளே வாழ்ந்தாங்க. இப்போ குகைக்குள்ளே வாழ்கிறப்ப நிறைய விலங்குகள் வந்து உள்ளுக்குள்ளார வந்துடும், தெரியாத சமயத்தில் வந்துடும். ஓகேங்களா? அதனால அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களுடன் திரிந்து கொண்டிருந்த நாய்கள் தமது கூர்மையான மோப்ப உணர்வினால் விலங்குகளின் வருகையை வந்து அறிந்து கொண்டு குறைத்தன. ஓகேங்களா? அப்போ இதை என்ன சொல்லுவாங்க, நாய்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த குகைகளில் வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நாய்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? பாதுகாப்பு கருதி. ஏதாச்சும் விலங்குகள் வருது அப்படின்னோம்னா நாய்க்கு வந்து மோப்ப சக்தி இருக்குல்ல, அதை வச்சு ஏதோ ஒரு விலங்கு வந்து நம்மளை அட்டாக் பண்ண வருது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து குறைக்குது. இதை கண்ட மனிதர்கள் நாய்களை பழக்கி தங்கள் பாதுகாப்பிற்கும் வேட்டையாட போகும்போது உடன் அதாவது இதை பார்த்துக்கிட்டு இருந்த மனிதர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, நாய்களை வந்து அவங்க வந்து பழக்கிட்டு நாய்களை எதுக்கு பழக்கிறாங்க, தன்னோட பாதுகாப்பிற்கும் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி வேட்டையாடுவதற்கும் யூஸ் பண்ணுவாங்க. வேட்டையாட போகிறப்பையும் கூட்டிகிட்டு போவாங்க, நம்ம குகையில் அவங்க வாழ்கிறப்பையும் பாதுகாப்புக்காக நாய்களை வந்து வளர்க்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வலிமை மிக்க பேரரசர் வந்து அசோகர். வலிமை மிக்க பேரரசர் யார்? அசோகர். அது என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பண்டைய இந்திய அரசர்களில் வந்து பேரும் புகழும் பெற்ற அரசர் வந்து அசோகர் வந்து ரொம்ப பேரும் புகழும் பெற்றிருக்காரு. இவரது ஆட்சியில் தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. இது கேட்கலாம். ஓகேங்களா? புத்த மதம் வந்து யாரோட காலத்தில் ரொம்ப பரவணுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அசோகர் காலத்தில் தான். ஓகேங்களா? கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். கலிங்க போரில் வந்து நிறைய உயிர்கள் வந்து இறந்துருச்சு. அதனால வந்து அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் நம்ம போர் புரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கைவிட்டார். அதுக்கு பிறகு தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, புத்த சமயத்தை வந்து தழுவி, புத்த சமயம் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோன்னா அமைதி, அறம் இதை தான் வந்து பரப்புவதை வந்து தன்னோட வாழ்க்கையாகவே அவர் வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. அமைதியாக இருக்கணும், அறத்தை வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறாரு. பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது. வெற்றிக்கு பின் போரை துரத்தல் முதல் அரசர் அசோகர் தான். ஓகேங்களா? இவர் வந்து அந்த கலிங்க போரில் வந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறமும் போரை வந்து துறந்த முதல் அரசர் வந்து அசோகர். ஏன்னு கேட்டோம்னா அவர் வந்து சும்மா கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்களேன். கலிங்க போர் நடக்குது, நிறைய பேர் இறந்துடுறாங்க, அவர் வெற்றி அடைஞ்சிடுறாரு. இருந்தாலும் நிறைய பேர் இறக்குறத பார்த்து அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு அவர் அந்த வெற்றியை வந்து துறந்துடுறாரு. அந்த முதல் அரசர் வந்து அசோகர் தான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா புத்த மதத்தை வந்து தழுவுறாரு. அதனால் இந்தியாவோட நிறைய இடத்துக்குமே வந்து புத்த மதம் வந்து இவர் மூலியமாக தான் வந்து பரவி இருக்குது. ஓகேங்களா? ஆசியாவோட பல பகுதிகளில் வந்து பரவி இருக்குது. அதுக்கப்புறம் உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியாக மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அசோகரே. இதுவும் வந்து கேட்பாங்க. உலகத்திலேயே முதலாக விலங்குகளுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அமைச்சு தந்தவர் வந்து அசோகர். இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அவர் உருவாக்கிய சாலைகளை வந்து நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் வந்து அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள முகத்திரையிலிருந்தே பெறப்பட்டது. ஓகேங்களா? நம்மளோட தேசிய கொடியில் வந்து அந்த நடுப்புறம் வந்து 24 அந்த சக்கரம் பார்த்தீங்களா, அது வந்து அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள முகத்திரையிலிருந்து தான் அது வந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து அசோகரது முக்கியத்துவத்தை அப்போ நம்ம அசோகருக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்மளோட தேசிய கொடியில் வந்து அதை வந்து கொண்டு வந்திருப்போம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை. ஓகேங்களா? ஆனால் இவ்வளோ சிறப்பு பெற்ற அசோகரோட சிறப்புகள் வந்து நம்மளோட வரலாற்று பக்கத்தில் 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கல. ஓகேங்களா? ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்காம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தன. அதாவது 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அசோகரை பற்றின எந்த இதுவுமே நமக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் யார்? வில்லியம் ஜோன்ஸ்,
ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்காம். ஓகேங்களா, அசோகரோட அந்த சிறப்புகள் வந்து வெளி உலகருக்கு தெரிஞ்சதுக்கு யார் முக்கியமான காரணம்? 3 பேர். வில்லியம் ஜோன்ஸு, ஜேம்ஸ் பிரின்செப்பு, அலெக்சாண்டர் கன்னிங்காம். ஓகேங்களா, அவர் மூலியமாக தான் அசோகரோட சிறப்புகள் வந்து நமக்கு வெளியில் தெரிஞ்சிருக்குது. இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். இப்போ இவங்க எல்லாமே சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர் யாருன்னா சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர் என்ன பண்ணியிருக்காரு, அசோகர் குறித்த எல்லா வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து ஒரு நூலாக வந்து வெளியிட்டிருக்காரு. 3 பேர் வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து சிறப்புகளை வெளிக்கொண்டு வந்தார். அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு எழுத்தாளர் சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவர் வந்து வரலாற்று ஆவணங்களை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு நூலாக வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த நூலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொணர்ந்தனர். இதற்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபிலும் சாரநாத் கற்றூனிலும். இதுக்கான அந்த சான்றுகள், அதாவது அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆய்வுகள் வந்து மேற்கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாம் ப்ரூஃப் வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சாஞ்சி ஸ்தூபிலையும் சாரநாத் கற்றூனிலும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலயமா நம்ம வந்து அசோகரோட பெருமையை வந்து நமக்கு நல்லா எடுத்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இந்த சாரநாத் தூண், இதில் உள்ள இந்த அசோக சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து நம்ம தேசிய கொடியில் வந்து வச்சுருக்கதா சொல்கிறாங்க, சாஞ்சி ஸ்தூபி. ஓகேங்களா, இப்பெட்டி செய்தியின் மூலம் வரலாற்று ஆராய்ச்சிகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நான் உணர முடியும். இது மூலமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வரலாற்று ஆராய்ச்சிகள் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மூலயமா தான் நமக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வந்து தெரியும். வரலாற்று ஆய்வாளர்கள் முயற்சியால் தான் அசோகர் குறித்த வரலாற்று உண்மைகளை, அப்போ வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மூலியமாக தான் அசோகரோட சிறப்புகள் வந்து வெளியில் கொண்டு வந்த முடிஞ்சிச்சு. அப்போ இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஆய்வு பண்ணுறதுனால தான் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் அல்லது வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள் போன்றவை வரலாற்றை கட்டமைக்கவும் மறுசீரமைக்கவும் பெரிதும் உதவுகின்றன. இதெல்லாம் வந்து வரலாற்றுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வெட்டு, அவங்கள பற்றின நினைவு சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், அப்புறம் இந்த வெளிநாட்டு ஆய்வாளர்கள்லாம் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி அந்த புக்கு எழுதுறது, அந்த பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து நிறைய இதை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தமிழினி சொல்கிறா, வரலாறு என்றால் என்ன என்பது இப்போது எனக்கு நன்றாக, இப்போ அம்மா சொல்ல இந்த பொண்ணுக்கு வரலாறு என்ன அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே வந்து தெரிஞ்சிச்சு. இதன் மூலயமா வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ மீள்பார்வை அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக என்ன படித்தோமோ அதில் வந்து கோத்ரூ பண்ணி முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை, வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களோட வாழ்வியலை நம்ம எப்படிலாம் தெரிஞ்சுக்கிறோம், கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், புதைப்படிமங்கள், அகழாய்வு பொருள்கள், இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டது தான் வந்து தொடக்க கால வரலாறு. ஓகேங்களா, இதை நம்ம பார்த்தோம். வரலாற்று முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்ட உள்ளது தான் வந்து தொடக்க கால வரலாறு. அடுத்து பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை வந்து பயன்படுத்தினாங்க. இதுவும் நம்ம வந்து பார்த்தோம். பழங்கால மனிதர்கள் வந்து நாய்களை வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கடுத்து பேரரசர் அசோகர் வந்து அமைதி, அறம், எதை வந்து பின்பற்றினார், அமைதி, அறம், அது ரெண்டையும் வந்து பின்பற்றினார். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் வந்து எதில் இருந்துச்சு, அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள இலச்சினையாகும். ஓகேங்களா, அந்த இதில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்மளோட தேசிய கொடியில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து கலைச்சொற்கள்னு கொடுத்துருக்காங்க. கலைச்சொற்கள்னால் நமக்கு வந்து அந்த இங்கிலீஷ் மீனிங், இது சும்மா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆதாரங்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னம்னா சோர்சஸ். ஆதாரங்கள் அப்படிங்கிறது வந்து சோர்சஸ். முன்னோர்கள் அப்படின்னம்னா நமக்கு முன்னாடி உள்ளவங்க ஆன்சிஸ்டர்ஸ். தம்மா அப்படிங்கிறது வந்து தம்மா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நினைவு சின்னம் அப்படிங்கிறது வந்து மோனுமெண்ட். கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து இன்ஸ்கிரிப்ஷன். கல்வெட்டு அப்படிங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன். வரலாற்று ஆசிரியர், வரலாறு, அதை வச்சே பார்த்திங்களா ஹிஸ்டாரியன். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு க்ளூ தெரிஞ்சாலே போதும். ஏன்னா நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து டிக் பண்ணுறது. இப்போ வரலாறு அதை வச்சு ஹிஸ்டாரியன் அதை எழுதிடலாம். நினைவு சின்னம் அது நிறைய பேத்துக்கு தெரியும், மோனுமெண்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தம்மானா அதிலே தம்மா அப்படின்னு வந்துடுது. ஆதாரங்கள்னால் நமக்கு தெரியும் சோர்சஸ், எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்ட்டு. முன்னோர்கள் அப்படிங்கிறது தெரியும், நமக்கு முன்னாடி உள்ளவங்க ஆன்சிஸ்டர்ஸ். இதில் எது நமக்கு தெரியாதுன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா கல்வெட்டு, அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து கல்வெட்டில் ஏதோ வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிடுறாங்க, அப்போ இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, இந்த மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வந்து க்ளூ வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து இவங்க கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு இது தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
சரியான விடையை கண்டுபிடி. பழங்கால மனிதர்கள் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை. ஓகேங்களா, பழங்காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க, தனது உணவை சேகரிக்கணும் அப்படின்னோம்னா வணிகம் பண்ணாங்களா, வேட்டையாடினாங்களா, ஓவியம் வரைஞ்சாங்களா, விலங்குகளை வளர்த்தாங்களா? உணவை சேகரிக்கிறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்க? ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, அப்போ வந்து வேட்டையாடி தான் வந்து சாப்பிட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக்க சரியான விடையை குறிப்பிட்டு காட்டுக. பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். ஆமாம். காரணம் என்ன? குகைகளில் பழைய கற்கால மனிதர் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. ஓகேங்களா, இது வந்து கூற்று வந்து கரெக்டு தான். பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை வந்து அழைச்சிட்டு போனாங்க. ஆனால் காரணம் வந்து மோப்ப சக்தியினால் அது வந்து குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தினான். ஓகேங்களா, அப்போ கூற்றும் சரி, காரணமும் வந்து கூற்றுக்கான காரணமும் வந்து சரி. பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டியெடுக்கப்பட்டுள்ளது. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றிய அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையது எது? இப்போ பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இந்த யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வந்து தோண்டி எடுக்கிறாங்கன்னா அதெல்லாம் எங்கே போய் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அருங்காட்சியகங்கள். ஓகேங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னோம்னா அருங்காட்சியகங்கள். தவறான இணையை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பழைய கற்காலம் அப்படிங்கிறது வந்து கற்கருவி, பாறை ஓவியங்கிறது குகை சுவரில் இருக்கும், செப்பு தகடுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாற்று ஆதாரம், பூனைகள் அப்படிங்கிறது முதலில் பழக்கப்படுத்தப்பட்டுள்ள விலங்கு. இதுதான் வந்து தப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எதுன்னு பார்த்தோம்னா நாய். ஓகேங்களா, அதுக்கடுத்து மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது. பாறைகள் ஓவியங்களில் குகை அதெல்லாம் ஓவியங்கள். வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன. பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதல்களை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். ஆமாம், ஏன்னா வராதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. வண்ணங்களை பற்றியே வந்து சொல்லவே இல்லை. ஓகேங்களா, வண்ணங்கள் பற்றி சொல்லவே இல்லை. கோடிட்ட இடத்தை நிரப்புக. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் வந்து எங்கே வந்து வாழ்ந்தாங்க? அவங்கெல்லாம் குகைகளில் தான் வந்து வாழ்ந்தாங்க. வரலாற்றோட தந்தை பார்த்தோம்னா ஹெரடோட்டஸ். அதுக்கடுத்து தேர்ட் ஒன் வந்து பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா நாய். ஃபோர்த் ஒன் வந்து கல்வெட்டுகள் வந்து டேஷ் ஆதாரங்கள் ஆகும். கல்வெட்டுகள் வந்து தொல்பொருள் ஆதாரங்கள் ஆகும். அசோக சக்கரத்தில் வந்து டேஷ் ஆரக்கால்கள் இருந்தன, 24 ஆரக்கால்கள் இருந்தன. ஓகேங்களா, அதுக்கடுத்து சரியா தவறா? பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்தது. ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா சரி. செகண்ட் ஒன் வந்து பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் வந்து தொல்லியல் துறையினால் அருங்காட்சிகளில் பாதுகாக்கப்படுகின்றன. இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இதுவும் சரி. தேர்ட் ஒன் வந்து அசோகரது காலத்தில் தான் புத்த சமய மாநாடு நாடு முழுவதும் பரவியது, இதுவும் சரி. பொறுத்துக வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பாறை ஓவியங்கள். பாறை ஓவியங்கள் வந்து எதுக்கு வரும்? வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. ஓகேங்களா, இதுக்கு இது வரும். எழுதப்பட்ட பதிவுகள் அப்படிங்கிறது வந்து செப்பேடுகள். அசோகர் பார்த்தோம் அப்படின்னோம்னா மிகவும் புகழ்பெற்ற அரசர். மத சார்புள்ள இலக்கியம் அப்படிங்கிறது வந்து தேவாரம். அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது நமக்கு வந்து தேவை கிடையாது. அவ்வளோதான், ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த லெசன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.